அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 16 ஜனவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மாவட்ட திட்டக்குழு தலைவர்களின் முதலாவது மாநாட்டை தலைநகர் டெல்லியில் இன்று துவக்கி வைத்து பேசிய பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் மனித வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான அடிப்படை மேம்பாட்டு தேவைகளை நிறைவு செய்வதில் நாம் தீவிரம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கேட்டபோது கடந்த 60 ஆண்டுகளில் 80% காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்தது என்றும் இதே வார்த்தையை தான் இந்த பதவிக்கு வருபவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் இவருடைய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ராகுல் காந்தி அவர்கள் நம்மை ஆண்ட வெள்ளைத்துறையை அவருடைய தொகுதிக்கு அழைத்துக் கொண்டு போய் குடிசையை காமித்து இந்தியா இப்படிதான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இதில் அவர் இந்திய மக்களை கேலி செய்கிறாரா இல்லது நாங்கள் இந்தியாவை இப்படிதான் வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறாரா என்று தெரியவில்லை என்று ஒரு தாக்குதல் கூறி நடத்தினார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு வாஜ்பாயை கட்சிக்கு நெருக்கடி அளித்து வரும் முன்னாள் துணை ஜனாதிபதி திரு பைரப் சிங் செகாவத் இன்று சந்தித்து பேசியதாகவும் இதன் மூலம் அத்வானியுடனான மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வருகின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது அவர்கள் கூறிய ஒரே வார்த்தை இதுதான் கட்ட பஞ்சாயத்தோ என்று கூறினார்கள். குஜராத் கடற்பகுதிக்குள் இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்த 17 பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் வந்த 2 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பை தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு இந்திய சட்டத்தின்படி தண்டனை அளிக்கப்படும் என்பதில் உறுதியாக உள்ளோம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பை தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட 10 பேரும் முதலில் மும்பை கடற்கரையில் இறங்கிய போது அதை பார்த்த முதல் பெண்மணியான அனிதா அவர்களிடம் நீங்கள் யார் என்று கேட்டபோது அவர்கள் அதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை என்று கூறிவிட்டு சென்றதாக செய்திகள் பரவியது. அப்பெண் கடந்த 3 நாட்களாக காணாமல் போயிருந்தார். தற்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தன்னை அமெரிக்க FBI அதிகாரிகள் அழைத்து சென்று விசாரித்ததாக ஒரு பரபரப்பான செய்தியை கூறியிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய பாராளுமன்ற கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி துவங்குகிறது என்றும் பிப்ரவரி 12 28 வரை 15 நாட்களுக்கு இத்தொடர் நடைபெறுகிறது என்றும் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க விமானம் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்தது. எனினும் அதில் இருந்த பயணிகள் 150 பேரும் மீட்கப்பட்டு விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால் நியூயார்க் நகரில் உள்கட்டமைப்பு வசதிகளின் பலனாக மீட்பு குழுக்கள் உடனடியாக அங்கு சென்று அனைவரையும் மீட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு பாரக் ஒபாமா அவர்களின் மெழுகு பொம்மை நியூயார்க் நகரில் உள்ள மேடம் ரிச்சர்ட் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான படத்தையும் இதில் காணலாம். அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து விலகும் அதிபர் புஷ் அவர்கள் வெள்ளை மாளிகையில் தனது கடைசி உரையை நிகழ்த்தினார். அப்பொழுது அவர் கூறியது வரலாற்று சிறப்புமிக்க ராஜதந்திர நடவடிக்கையாக இந்தியாவுடன் நல்லுறவு ஏற்படுத்தி இருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் தெரிவித்துள்ளதாக வாஷிங்டனிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அரசின் இனவெறி போரை நிறுத்த உத்தரவிடும்படி மத்திய அரசை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தி வரும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் இன்று 2வது நாளாக நீடிக்கிறது என்றும் அவரை பல கட்சி தலைவர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருவதாக செய்திகள் கூறுகின்றன. இதற்கிடையில்
திருமாவளவனின் உண்ணாவிரத போராட்டத்துக்கு பிரான்ஸ் தமிழர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரான்சிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் எழுதியுள்ள ஒரு கடிதத்தில் இலங்கை பிரச்சனையில் மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை அறிய சில நாட்கள் பொறுத்து இருப்போம் என்று கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 92வது பிறந்தநாள் நாளை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தமிழகத்தில் நடந்து வரும் கருணாநிதி அவர்களின் குடும்ப ஆட்சியை முடிவு கட்டுவோம் என்று சூளுரைக்க வேண்டும் என்று தன் தொண்டர்களுக்கு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகிலேயே சிறந்த மூத்த குடிமகனான தமிழ் குடிமகன்களின் திருவிழாக்களின் சிறந்த விழாவான பொங்கல் திருவிழா கடந்த 3 நாட்களாக சிறப்பாக நடைபெற்று இன்று கடைசி நாளான காணும் பொங்கல் தமிழக முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுவதாகவும் இன்று சென்னை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், கடற்கரைகள் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் அலை மோதியதாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தமிழ் திருநாள் பொங்கல் திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும் பலர் அங்கு பொங்கலிட்டு மற்றவர்களுக்கு பரிமாறி கொண்டதாகவும் டெல்லியில் இருந்து தகவல்கள் வருகின்றன. இந்த உலகிலேயே மூத்த குடிமகனாக திகழ்ந்து வரும் தமிழர்களின் வீரமிக்க நிகழ்ச்சி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் இன்று உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு கோலாகலமாக நடந்துள்ளதாகவும் கிட்டத்தட்ட 1000 காளைகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி எந்தவித பெரிய அசம்பாவிதம் இல்லாமல் வீரம் சரிய நடந்தேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக இசை அமைப்பாளர் திரு ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் கோல்டன் கிளப் விருதை பெற்று இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருந்தார். அதே படம் தற்போது பிரிட்டிஷ் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கலைக்கழகம் விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 7000 கோடி ரூபாயை பினாமி பெயரில் சுருட்டிய சத்தியம் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான ராமலிங்க ராஜு, அவருடைய தம்பி ராமராஜு உள்ளிட்ட 3 பேரின் சிறை காவல் ஜனவரி 19ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஹைதராபாத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை 16 ஜனவரி 2009 பிற்பகல் 2:30 மணியளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இந்திய பெருங்கடலில் சில இடங்களில் மேகமூட்டங்கள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.